இந்த பொண்ணு லவ் பண்ண பையன் நம்பி வீட்டில் இருக்க நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறா. அந்த பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணிட்டு கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும், என் ஃப்ரெண்ட் இப்போ வந்துருவான்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்கார வைக்கிறா. அவங்க 2 பேத்துக்கிட்டே ஒரு கால் உடஞ்ச ஆளு ஆப்பிள் பழம் வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவரு வேணான்னு சொல்லிடுறாரு. அதனால அவர் அந்த இடத்த விட்டே கிளம்பிடுறாரு. அந்த பையனும் அந்த பொண்ணுகிட்ட என் ஃப்ரெண்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன், நான் போய் கூட்டு வரேன், நீ பத்திரமா இங்கே இருன்னு சொல்லிட்டு இருக்கிற நகையெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிடுறான். கால் உடஞ்சவரும் வந்துட்டு மறுபடியும் ஆப்பிள் வேணுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு பாவப்பட்டு அந்த ஆப்பிளே வாங்கிட்டு உங்களுக்கு கால் எப்படி உடஞ்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவரு சொல்றாரு, ஒரு ஆக்சிடென்ட் என் கால் இப்படி ஆயிடுச்சுமா, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, காசுக்கு எங்கம்மா போறது, இந்த ஆப்பிள் வித்தா என் குடும்பத்தையே காப்பாத்திட்டு இருக்கேன்னு சொல்லும் போது அப்ப அந்த பொண்ணும் சொல்றா, கண்டிப்பா என்கிட்ட காசு இருந்தா உங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது யோசிக்கிறா, எங்க நம்ம லவ் பண்ற பையனே கான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறா. அப்புறம் தான் அந்த பொண்ணு யோசிக்கிறா, தன்னை ஏமாத்திட்டானு சொல்லிட்டு அந்த பொண்ணு முன்னாடி ஒரு கார் வந்து நிக்குது. அந்த பொண்ணு தான் லவ் பண்ற பையனான்னு சொல்லிட்டு பார்த்தா வேற யாரோ. கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு ப்ராஸ்டியூஷன் பண்ணிட்டு இருக்கான், தான் விரும்பின பையன் தன்னை விட்டுட்டு போயிட்டா, அது மட்டும் இல்ல தன்னை வித்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சு அந்த பொண்ணு ப்ராஸ்டியூஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்னதான் அவ ப்ராஸ்டியூஷன் பண்ணால அவ சொன்ன மாதிரி அந்த தன்னோட காலை சரி பண்ணி குடும்பத்துக்கு உதவி பண்ணிட்டு இருக்கா. அவ ஏமா நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா.